நம்ம யூஸ்வலாக வந்து நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னா மசாலா, கொண்டக்கடலை மசாலா எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய், வெஜ் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொண்டக்கடலை, இது மட்டுமே போதும். எப்படி சூப்பராக வைக்கலான்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 கிலோ 300 கிராம்ஸ் சென்னாக்கு ஒரு 4 பெல்லாரி வெங்காயம் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பெல்லாரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மூணையுமே ஒன்றா போட்டு நிறைய விசில் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து அதை மிக்சியில் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து சென்னாவை கூட ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி ஒரு 4 தக்காளிஸ், 4 தக்காளி, சிம்பிளாக பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம வெஜ் மசாலாவில் வந்து 2 ஸ்பூன், 1 2 இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம், 2.5 ஸ்பூன் நெருக்கி போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் வந்து ஒரு 5 விசில்ஸ் நம்ம ஹையில் கொடுக்க போகிறோம். உப்பு தேவைக்காத அளவு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விசில் கொடுத்துருவோம். இதுக்கு இடையில நம்ம வந்து சென்னா வந்து இதில் ஊற வச்சுருக்கோம். இதாக இருக்குது பாருங்கள், சென்னா சுடு தண்ணியில் ஊற வச்சு சென்னா வச்சுருக்கு. இப்போ அந்த மசால் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்னாவையும் அந்த இதோடு போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த சென்னாவை அதோட வேக வச்சுட்டோம்னா நல்லா சென்னாக்குள்ளே அந்த குழம்பு இன்ஃப்யூஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சென்னா மசாலாவுக்கு நம்ம நல்லா அந்த கொலன்னு சொல்லி அடுப்பில் வந்து விசில் விட்டு இறக்கிட்டோம். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வெஜ் மசாலா, உப்பு, இது மூணையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதில் வச்சு இப்போ இறக்கிட்டோம். இப்போ இது நல்லா ஃபேனில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஒரு அடிச்சுட்டு சென்னாவை இது கூட சேர்த்து போட்டு இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சென்னா மசாலா எவ்வளோ டேஸ்ட்டாக, இந்த சென்னா பத்துரான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ மிக்சியில் வந்து இந்த சென்னா மசாலாவோட அந்த வெங்காயம், தக்காளி, நம்மளோட அந்த கலவையை அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி, இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றிக்கோங்க. இன்னொரு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். இன்னொரு டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த சென்னாக்கு உப்பு மட்டும் போட்டு, எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு சென்னா உள்ளே போட்டுருவோம். சென்னா உள்ளே போட போகிறோம். சென்னா உள்ளே போட்டாச்சு. வெஜ் மசாலா யூஸ் பண்ணி இது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில்ஸ் ஹையில் வைப்போம். இப்போ வந்து இது 10 விசில்ஸ் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து விட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சென்னா கிரேவி ரெடி. கலர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சென்னா பட்டூரா கிரேவி மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துருச்சான்னு பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த யூனிக் வெஜ் மசாலாவில் சென்னா பட்டூரா சூப்பராக வரும். இதுரா கொண்டக்கடலை குழம்பு எப்படி இருக்குது? சப்பாத்திக்கு எப்படி இருக்குது? சூப்பராக. என்ன சொல்கிறது?
கொண்ட கடலைக்குள்ள அந்த மசால் போயிருக்கா? கரெக்டாக போய் அப்படியே வாயில் அப்படியே மசாலில் அப்படியே உரப்பு இதெல்லாம் கரெக்டாக அப்படியே மாசாக இருக்கு. ஓகே.